வேண்டுகோள். அர்ச்சனா என்றவர் ஒரு தனி நபர். மக்களுக்காண்டிய செய்த ஹாஸ்பிட்டல் அலுவல் எல்லாமே மக்களை ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். அதே நேரம் அவர் ஒரு சில வார்த்தைகளால சில தவறுகள் விட்டுட்டார். மருத்துவ பீடத்துல அவர் சொன்ன விஷயம் எல்லாம் உண்மை. ஆனா அவர்கிட்ட சாட்சி இருக்கும், அவர் கொடுக்க மாட்டார் என்றது எனக்கு கருத்து. ஏனென்று கேட்டு அவர் முதல் சொன்ன வசனங்கள் இப்படி தண்டனை கொடுத்து இன்றைக்கு ஒரு ஆளுநராக வந்திருக்கிற வட மாகாணத்துக்கு அதே மாதிரி எங்கண்ட அர்ச்சுனா இன்றைக்கும் முன்னுக்கு தான் நிக்க போறான். மனநோயாளி என்று எளியவர்களும் கோமாளிகள் என்று சித்தரித்தவர்களுக்கும் அந்த மனநோயாளியான அர்ச்சுனா ட்ரீட்மெண்ட் செய்யத்தான் போறீங்க. அப்ப நீங்கள் எல்லாரும் அங்கோடிக்காக போக போறீங்க அல்லது தெல்லிப்பள்ளைக்காக போக போறீங்க? யூடியூப்புக்கு தான் போய் பார்ப்பேன் என்ன வந்திருக்குன்னு சொல்லி. நான் சந்தோஷத்துல நேற்று ஃபுல்லா சந்தோஷத்துல இருந்தேன். இந்த ஃபேமிலிக்கெல்லாம் சொன்னேன் நான் அவர் இப்படி வாரார் அரசியலுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நேற்று சொல்லி சந்தோஷப்பட்டேன். அனிதா திசாநாயக்கா உள்ளுக்கு போட்டிருப்பாங்க. இப்ப நிறைய பேரை கைது ஒண்ணுக்கிறார். அதோட சேர்த்து இவர் என்கரேஜ் செஞ்சிருக்கலாம். அப்ப மக்களோட கருத்து என்னன்னா நேரடி பார்வைக்கு அனுரா கொண்டு உள்ளுக்கா போட்டுட்டார். இப்ப இப்படி மக்கள் தமிழ் மக்கள் திரும்பிக்கல. சிறைமீட்ட செம்மல் மயில் வாகனன் முருகன் அவனை சிறைமீட்டு கொண்டு வருவான். ஓகே, நாங்க நம்புவோம் அவன் திருப்ப வருவான். சிரித்து கொண்டு வருவான் திருப்ப. ஏன் பயப்படுகிறீர்கள்? அரசியல் இந்த வழக்கு எவ்வகையான வழக்கு, இந்த வழக்குகின்ற உண்மைத்தன்மை நியாயமான தன்மைகள் என்ன என்ற சம்பந்தமான தகவலை ஏதோ ஒரு அர்ச்சனாண்ட ஆதரவாளர் மூலமாகவோ அல்லது ஜனாதிபதிக்கும் எங்களுக்குமான உறவும் அர்ச்சுனா ராமனுடைய நிகழ்வு தொடர்பாக மட்டுமே இந்த பேச போகிறோம். இனிவரும் காலங்களில் அது மட்டுமே எங்களது பேச்சாக இருக்கும். காரணம், அவனை பந்தாட நீங்கள் ஆரம்பித்து விட்டால் உங்களுக்கு எதிராக நாங்கள் கிளந்தருவதை தவிர வேறு வழி இல்லை. எமது இனம், எனது சொந்தங்கள், எழுந்து வாருங்கள், உங்கள் கருத்துக்களை எடுத்து முன்வையுங்கள். இது உங்களுக்கான நேரம். ஸ்ரீ வணக்கம். வணக்கம் செல்வண்ணா, வணக்கம் சிவலண்ணா, வணக்கம் பிஏ, வணக்கம் வணக்கம் அண்ணா. எல்லாருக்கும் வணக்கம், எல்லா மக்களுக்கும் வணக்கம். அர்ஜுனாவா சிறையில் அடைச்சு இதோட மிரட்டல் நாடகம் நடக்குது. எங்களது மக்களுக்கான சில விடயங்கள் உங்களுக்கு உத்தரவாதத்துடன் அதை அளிக்கப்படுவதற்கான விடயங்கள் வணக்கம் செல்வியக்கா. அண்ணா, நான் அர்ஜுனா அந்த இதுல இருந்தே நான் அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு வரேங்கன்னா நிறைய லைக் எல்லாம் கொடுத்து கமெண்டா பண்ணிட்டு வரேன். எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லிட்டு அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப கவலையா தெரியும். அது எனக்கு வார்த்தையில சொல்ல முடியலைங்கன்னா அது மட்டும் தான் நான் சொல்ல நினைக்கிறேன். கடவுள்கிட்ட அவர் நல்லபடியா வெளியே அவர் நினைச்சது நடக்கணும். இதெல்லாம் எதிர்பார்த்தாங்க. நாங்கள் தேர்தல் முடிவதற்கு முன்னதாக இப்படி செய்வார்கள், அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, மிரட்டுவார்கள் நான் சொல்லியிருந்தேன். அதை செஞ்சுக்காங்க. அப்ப எங்களோட கணிப்பு சரியா இருக்கு. அப்ப அடுத்து வர நாட்கள் என்ன நடக்க போகுது நாங்கள் இப்ப கணிக்கிறோம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி எங்களை வழியை மாட்டிக்கொண்டு நாங்க பயணிப்போம். எங்களுக்கு பிரச்சனை இதே வெற்றி தானே. வந்த உடனே அவரை கொண்டே பயத்துல போடுறீங்கண்டா, சிறையில வழக்கு நீதிமன்றம் சொல்லி நீங்க போடுறீங்கண்டா, அப்ப உங்களுக்கு அர்ச்சனா மேல இவ்வளவு பயம் இருக்குன்ற ஒரு கெத்தா நாங்க எடுத்துக்கொள்ளணும். இதை அல்லது நீங்கள் உங்களுக்கு தெரியணும் ஒரு கிழமைக்குள்ள இப்ப உன போட்டா இது எங்களுக்கு எதிராக திசை திரும்பும். இந்த தமிழாக கொஞ்சம் பேர் இருக்கிறோம், இந்த அனுராக பால் பிடிக்கிறார்கள். நீங்க கொடுத்த ஐடியா புலே ஐயா, நீங்க கொடுத்த ஐடியா புல. நீங்க யோசிச்சிருக்கணும். வந்த வரத்துல எவனை தூக்கி போட்டா பிளான் பண்ணி அடிக்கிறாங்க. இதை திசை திருப்பி எங்களுக்கு எதிராக பரப்புரை செஞ்சாங்கண்டா நாங்கள் ஒரு சீட்டு மறுக்கலாம் போகணும். நீங்க யோசிச்சிருக்கணும். எங்களுக்கு நீங்க அர்ஜுனாவா அங்க முழு நாள் போட்டா கூட இதனுடைய எங்க மக்களுடைய எதிர்ப்பு உங்களுக்கு பலமா இருக்கும். சுமந்திரனோட சேர்ந்து தமிழரசி கட்சியோட சேர்ந்து நீங்க இந்த விளையாட்டை செஞ்சுக்கிறீங்க. சத்தியமூர்த்தி எல்லாம் கொஞ்சம் சைத்து இந்த கூட்டம் கொஞ்சம் மருத்துவ கும்பல் கொஞ்சம் பேர் இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் சேத்துரி இருக்கு. அடிக்கிற அடியில மக்கள் வெளுக்கிற வலுவேல இந்த ஜனநாயக கட்சிகள், இந்த லஞ்ச உள்ள பெருச்சாளிகள் முழு பேருக்கும் ஒன்றா இழுத்து போட்டு அடிப்போம். நாங்கள் இழுத்து போட்டு அடிக்கிறேன்னு சொல்றது எங்களுடைய வேதனைகளையும் வலிகளையும் நாங்கள் வெளியில கடத்துவோம். அந்த கடத்தல் ஊடாக இவங்களை என்ன செய்வோம், இவங்களை பரத்தெடுக்கணும். எங்களோட ஊரத்தை ஓட்டும் அது வீரமிக்க ஓட்டா இருக்கும். நாங்கள் தமிழர் என்றதை நிரூபிக்கணும். அர்ஜுனாவை நேசிக்கிற ஒருதனும், அர்ஜுனா செய்தது சரியாக நேசிக்கிற ஒருதனும் உங்களோட குடும்பங்களோட நீங்க வெளியில வாங்க. அவ்வளவுதான். உங்க குடும்பத்தை சொல்லுங்க.
அண்ணா நான் லைவ் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து உங்கள்கிட்ட லைவ் தாங்கண்ணா எனக்கு அது நாங்க என்னைக்குமே நாங்க இந்த களத்துல எப்பயும் இருப்போங்க. நான் உங்களுக்கு அண்ணாவுக்கு எல்லாத்துக்கும் நாங்க எப்பயுமே தொடர்ந்து இருப்போம். எங்கள்கிட்ட லைக் சரி இந்த ப்ரோக்ராம் போறதுக்கு இதா இருக்கும் தானேங்கண்ணா. அது நம்ம கை விரல் வலிக்க கூட நாங்க இந்த லைக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி எந்த இதுலயுமே தடைப்பற்ற கூடாது. அந்த பேசுற வணக்கம் வன்னிமேதான் மற்றும் எல்லாருக்கும் தான் வணக்கம். எனக்கு ஒரு 5 நிமிஷம் நான் கொஞ்சம் கதைக்கணும். முதலாவதா எங்களோட புதிய ஸ்ரீலங்கா நாடு ஜனாதிபதிக்கு ஒரு வேண்டுகோள். அர்ச்சுனா என்றவர் ஒரு தனி நபர். அவர் மக்களுக்காண்டி அவர் செய்த ஹாஸ்பிட்டல் அலுவல் வந்து எல்லாமே மக்களை ஏற்றுக்கொண்டு ஒரு விடியம். அதே நேரம் அவர் ஒரு சில வார்த்தைகளால் சில தவறுகள் விட்டுட்டார். மருத்துவ பீடத்தில் வந்து அவர் சொன்ன விஷயம் எல்லாம் உண்மை. ஆனால் அவர்கிட்ட சாட்சி இருக்கும், அவர் கொடுக்க மாட்டார்ன்றது எனது கருத்து. ஏனென்று கேட்டால் அவர் முதல் சொன்ன வசனங்கள் எனக்கு தெரிய ஞாபகம் இருக்குது. ஏனென்று கேட்டால் தான் வழக்குகளுக்கு போதைக்க தன் பிள்ளைகள் தன் குடும்பங்களை அனுபவிக்கிற வேதனையில் தனக்கு தெரியும். அதனால தான் அதை கொடுக்க மாட்டேன் என்று அவர் தன் வாயாலேயே சொல்லி இருக்கிறார். அவர் அதே நோக்கத்தோட செய்திருக்க கூடும். ஆனா மருத்துவ மாவியாக்களே, நீங்கள் எல்லாம் உங்களோட மனசுல நெஞ்சில கை வைத்து சொல்லுங்க பாப்பா, நீங்கள் எல்லாம் உத்தமர்கள் என்று. நான் ஸ்ரீலங்காவில் நின்று 2 வருஷத்துல இங்க வந்தேன். சரி, நீங்க உத்தமர்கள் என்று சொல்லுங்க பாப்பா. நாங்கள் நின்று வடிவ எல்லாரையும் பார்த்து நாங்கள் டாக்டர் மாதிரி என்ன செய்த நீங்கள் ஒரு சில டாக்டர் மாதிரி நிறைய நான் மற்ற டாக்டர் மாதிரி சொல்லல, ஒரு சில டாக்டர் மாதிரி நீங்கள் நினைக்கலாம் அர்ச்சுனாவை போட்டுட்டோம் நாங்கள் வெண்டுட்டோம். அப்படி ஒரு காலத்திலே நினைக்காதங்க. கடவுள் உங்களை விட மாட்டார், நிச்சயம் தண்டிப்பார். அதுக்கான ஒரு தீர்ப்பு உங்களுக்கு வெகு சீக்கிரம் கிடைக்கும். அதே நேரம் இந்த முகநூல்ல சில டாக்டர் மேலே பற்றி குறைய அழுதைக்க நான் மன நொந்தேன். ஆனால் அவர் சரி, அவரும் அதே மாதிரி ஒரு சில பிள்ளைகள் இருக்குண்டு அதை நான் பொறுத்து கொண்டு பார்த்து கொண்டு வந்தேன். அவரை இன்றைக்கு ஜெயிலில் அடைச்சாப்புறவின் பைத்தியக்காரன், அவனை உள்ளுக்க வெளியில விடாதீங்க, லக்ஷன் மட்டும் உள்ளுக்க வச்சிருங்கன்னு எழுதுகிற நீங்கள் உங்களோட குடும்ப நிலையிலிருந்து யோசிச்சு பாருங்க. நீங்க யாரும் தப்பு செய்யல, தவறுதலா ஒருத்தருடைய சண்டை போட்டது கிடையாது, ஒரு பிழையும் செய்யாம தான் நீங்கள் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறீங்களான்றதை யோசிச்சு பாருங்க. உங்களோட குடும்பத்தில் உங்களோட சகோதரனோ இல்லை அக்காவோ தம்பியோ எந்த ஒரு பிழையும் விடாத ஒரு நபராத்தான் நீங்கள் வாழ்றீங்களா அப்படி எழுதலாம். உங்களோட வீட்டுக்கு எல்லா பிரச்சனையும் எல்லாருக்கும் இருக்குது. அதை முதல் மனசுல நினைவு. அவனை பைத்தியக்காரன், அவன படிப்புக்கு நீங்கள் எங்க இதுல பேஸ்புக்ல இப்ப அப்புறம் அந்த பிள்ளைகள் எழுதுற உங்களோட வசனங்களுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்களே. நீங்கள் உத்தமர் புத்திரர் என்று எல்லாம் எங்களுக்கும் தெரியும். உத்தம புத்திரர் ஸ்ரீலங்காவில் வாழ்றவையை பற்றி தெரியும். கதைக்காதீங்க. நீங்கள் எல்லாரும் நியாயக்காரர், நீங்கள் எல்லாம் உத்தமர்கள் என்ற மாதிரி வேஷம் போடாதீங்க. எல்லாருக்கும் எல்லாரை பற்றியும் தெரியும். ஒரு சில டாக்டர் மேட்ட களவுகளும் தெரியும். ஆனா உண்மை ஒரு நாளும் தோற்காது, வெல்லும். இதை மட்டும் படிவா புரிஞ்சு கொள்ளுங்க. கடைசியாக நான் எங்களோட ஜனாதிபதியிடம் கேட்பது, டாக்டரை விடுதலை செய்யுங்க. அதை மட்டும்தான் கேட்பேன். நான் வேறு எதுவும் கேட்கிறேன். ஓகே, நன்றி மணிவேந்தன். நன்றி. அண்ணா வணக்கம் அண்ணா, நான் கதைக்கிறேன். என்னடா இதில் கொஞ்சம் அமைதியாக கிடங்க. எனக்கு சரியான ஆதங்கமும் வேதனையும் தான். இது சரியா என்ன மேலத்தில் உறுத்தி இருக்குது. தயவு செய்து இதில் கேட்குறவே நீங்கள் விமர்சனங்கள் எழுதலாம். அது வளமை. ஒருத்தர் வந்து ஒரு விமர்சனம் வந்து ஒரு இதில் முக்கியமாக இருக்கிறவனை பற்றி விமர்சனங்கள் வந்து வாரது உண்மை. அவரை நீங்கள் இதில் சிலவள ஜனாதிபதியின் ஆக்களும் இதில் இருக்கலாம். ஆனால் உண்மையில் வந்து ஏகேடி வந்து நல்ல முன்னேற்றத்தில் சென்று கொண்டு போயிருக்கிற. தயவு செய்து அவருடைய இதை நீங்க மழுங்கடிக்காதீங்க. இன்றைக்குத்தான் இப்பதான் மக்கள் வந்து தமிழ் மக்கள், இளைஞர்கள், வயோதிகர்கள் எல்லாட்ட மனதிலையும் வந்து ஏகேடி இடம் பிடிச்சு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மீடியாவில் ஒவ்வொன்றையும் பார்த்துக்கொண்டு இதை பார்த்துக்கொண்டு இருக்கிற நீங்கள் ஏகேடியின் ஆதரவாளர்கள் தயவு செய்து அங்க ஜனாதிபதியை நீங்க மழுங்கடிக்க வைக்காதீங்க. தமிழற்ற ஆதரவுல இருந்து. ஏன்டா இப்ப வந்து அவருக்கு வந்து தமிழற்ற ஆதரவுகள் வந்து கூடிக்கொண்டு போகுது. இன்றைக்கு நீங்க அர்ச்சுனாவை கைது செய்திருக்கிறீர்கள், அது சரியான உண்மையா வந்து ஏனண்டா இந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படியும் மக்கள் இறங்கத்தான் போயினர். இது வந்து ஜனாதிபதிக்கு இது போகத்தான் போகுது. அவர் சொல்லி இருக்கிறார், இந்த வைத்தியத்துறையில் இருக்கிற டாக்டர்ஸோ நர்ஸ்மேரோ மக்களோட நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்லி இருக்கிறார். நீங்கள் எனக்கு இதை நீங்கள் கமெண்ட்ஸ் அடிக்கலாம், எதுவும் செய்யலாம். இனியும் நாங்கள் வந்து அர்ச்சனாவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்காம நாங்கள் இருக்கே இல்லாது. உண்மையில வந்து அவர் என்ன செய்தார்? அவருக்கு வந்து அவரை அடிச்சு அவர்கிட்ட காசை பறிச்ச நீங்கள் வெளியில இருக்கிறீங்கள். இன்றைக்கு வந்து எங்கண்ட ஜிஏ வந்தவர் என்ன வேதநாயகம்
பாவம் அந்த ஐயாவை கூட நீங்கள் என்ன செய்தீர்கள் 3 மாசத்தாலே அந்த பதவியை விட்டு போய் அவர் 3 மாசம் வேலை செய்த காசை கூட நீங்கள் தர சொல்லி அவருக்கு செய்திருக்கிறீங்க. அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு கடவுள் அப்படி தண்டனை கொடுத்து இன்றைக்கு ஒரு ஆளுநராக வந்திருக்கிறார் வட மாகாணத்துக்கு. அதே மாதிரி எங்கண்ட அர்ச்சுனா இன்றைக்கும் முன்னுக்கு தான் நிக்க போறான். மனநோயாளி என்று எளினவர்களும் கோமாளிகள் என்று சித்தரித்தவர்களுக்கும் அந்த மனநோயாளியான அர்ச்சுனா ட்ரீட்மெண்ட் செய்யத்தான் போறீங்க. அப்ப நீங்கள் எல்லாரும் அங்கோடிக்காக போறீங்க அல்லது தெல்லிப்பள்ளைக்காக போறீங்க. தயவு செய்து மிக விரைவில் பார் கொடுத்தா கண்ட பேர் விவரம் வரப்போகுது. தயவு செய்து மக்களே நீங்கள் சிந்தியுங்கள், செயலாற்றுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய வாக்கை நீங்கள் அழியுங்கள். இளைஞர்களை நீங்கள் உருவாக்குங்கள். நன்றி. என்ன இதுக்கு என்னால் கதைக்கலாம் சரியா உணர்ச்சி வசப்படுறேன் நான். இந்த இதான் எனக்கு சரியான இதாக இருந்து நான் கடைசி வீடியோ இப்போ பார்த்து நான் அவர் ஜெயிலில் போறார், புக்கோட போறார், சந்தோஷமா தான் போறார். அவர் ஜெயிலில் இருந்து அவர் படிக்கிறதுக்கு தான் புக்ஸை கொண்டு போறார். சரியா என்றோ ஒரு நாள் அர்ஜுனாவுக்காக நீங்கள் விட்ட தவற மனம் திருந்தி நீங்கள் ஏன் நாங்கள் செய்த மாட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளையும் சந்ததியையும் தான் சூழும். எங்கண்ட என்ன சொல்லி இருக்கிறார்? ஊழல், மோசடி, லஞ்சத்துக்கு எதிராகத்தான் அவர் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார். இதுக்கு மேல சொல்லி இயலாது. நன்றி அண்ணா. மிக நன்றி அக்கா. கவலைப்படாதீர்கள், கண்ணீரலை தொடையுங்கள். நாங்கள் எங்களுடைய விட்ட இடம் தொட்டு நாங்கள் வெற்றி கொடி கட்டணும். அவர் வருவதற்கான நடவடிக்கையை நாங்கள் தீவிரப்படுத்துவோம். இந்த அர்ச்சுனா ஐயாவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற நீங்களாக இருந்தால், உண்மையில் அவர் மீது அன்பு கொண்டவர்களாக இருந்தால், இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை வேகமாக உங்களுடைய ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் வாயிலாக பரப்புங்கள். நாங்கள் போற வீடியோக்களை எடுத்து கடத்தி பரப்புரை செய்யுங்கள். நான் நினைக்கிறேன் இந்த மன்னார் மாவட்ட அந்த நீதிமன்றத்தின் கைது செய்யப்பட்ட பொழுது, அவர் விடுவித்த பொழுது கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருந்து அவரை வரவேற்று தூக்கி தோல்ல வைத்திருந்தார்களோ, அதை விட இரட்டிப்பாக இந்த இடத்துல நடக்கும். அவனை நீங்கள் சிறைப்படுத்தினால் அவன் உண்மையிலேயே சிறகடித்து பறக்காமல் சிறையடைக்கப்பட்டவன் அல்ல. அவன் அங்கே தன்னை செதுக்குவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள். அவன் ஓய்வாக இருந்து பல விடயங்களை படித்து தெரிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். சிங்கப்பூருடைய விடுதலையினுடைய அலிக்வானியினுடைய புத்தகத்தை படித்து ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவன் சிறையிலிருந்து தான் படித்திருந்தான். இப்பொழுதும் ஒரு புத்தகத்துடன் நாங்கள் செல்கிறான்னு சொன்னால் அப்ப அடுத்த அத்தியாயத்தை எழுதுவதற்கு அந்த புத்தகம் அவனுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே அவன் அமைதியாக இருக்கிறான் நீங்க நினைத்து விடாதீர்கள். உங்களை வேட்டையாடுவதற்காக அங்கே அவன் புத்தகத்துடன் படித்துக் கொண்டிருக்கிறான், திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறான் என்பதை உங்கள் புத்தி உள்ளவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு வார்த்தையே வரையில மைந்தன். நான் இன்றைக்கு இந்த 3 மாசமா நான் இதை பார்த்து கொண்டிருக்கேன். எனக்கு வார்த்தை வாயில வருதே இல்லை. நான் சவுதியில இருக்கிறேன். என்ன சொல்றேன்னே தெரியல. எங்களோட டாக்டர் எப்படியாவது எடுத்து விடுங்க. அக்கா எப்படி இருக்கிறேன் சொல்லுங்க பாபா எல்லாரும். எனக்கு என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. நான் 30 நாளும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கீழே இருந்து நான் இன்றைக்கு தான் வந்திருக்கேன் இந்த லைஃபுக்கு. நான் ஒரு காலமும் நான் வந்தது இல்லை. எங்கட டாக்டரை எப்படியாவது எடுத்து விடுங்கோ. நான் வெளியே இருந்து சாப்பிட கூட இல்லை. நான் ஓடி போய் பாப்பேன்னு சொல்லிட்டு என்ன போட்டிருக்கிறாங்க டாக்டருக்கு, என்ன போட்டிருக்கிறாரு. நான் நெடுங்க நீ பண்ணி புள்ள. நான் எங்கட டாக்டரை எப்படியாவது எடுத்து விடுங்க. கும்பிடாத கடவுளே இல்லை. உண்மையான ஒரு கடவுள் இல்லாம நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்துடணும். நான் மதுவுக்கு வெளியே உள்ள நீ ஓடி போய் கோல் அடிச்சு கேட்டு நான் என்ன நடந்தது என்று சொல்லி, நான் மைந்தனுக்கும் கோல் அடிச்சு கேட்டு நான் என்ன நடந்தேன்னு சொல்லி எப்படியாவது எடுங்க. எல்லாரும் கதைச்சி அவர வெளியில. எங்களுக்கு சாப்பிட கூட முடியே இல்லை. நாங்களும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். அப்படியே தலைவர் எங்களுக்கு வேணும். சரி நீங்க எல்லாரும் கதைங்க. நீதி சொல்லுவோம். அது
இப்பதான் தன்னம்பி கூட இருக்கும். ஏன்னா எதிரியானவன் இந்த நேரங்கள்ல எங்களை பலவீனப்படுத்திக் கொள்ளக்கூடாது, நாங்கள் பலமா இருக்கணும். இப்பதான் அவருக்கு அதிகமான ஆதரவு கொடுக்கணும். இந்த சிறைக்குள்ள இருக்கிற இந்த காலங்கள்ல தான் நாங்கள் ஆரண்டதை காட்டணும் வெளியில. நான் என் வீட்டுக்கு கூட கோல் எடுக்கிறேன். எலும்பி விடிய வந்த உடனே நான் யூடியூப்புக்கு தான் போய் பார்ப்பேன் என்ன வந்திருக்குன்னு சொல்லி. நான் சந்தோஷத்துல நேற்று ஃபுல்லா சந்தோஷத்துல இருந்தேன். என் ஃபேமிலிக்கு எல்லாம் சொன்னேன், நான் அவர் இப்படி வாராரு அரசியல் கண்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நேற்று சொல்லி சந்தோஷப்பட்டேன். நான் சரி, நீங்க எல்லாரும் பேசுமா விட்ட கோல். ஓகே பாய். உறவுகளுடைய கண்ணீர்கள் கதறுகள் எவ்வாறு இருக்கிறது என்பது அவருடைய அந்த விடயங்கக்கா நாங்கள் இந்த இடத்துல தைரியமா இருக்கணும். கடவுள் இருக்கிறான், நீதி ஒப்பிடும் வெல்லும். ஒவ்வொரு சோதனைகளையும் நாங்கள் சாதனைகளாக மாற்றி காட்டுவோம். என்ன அர்ஜுனாக்கு என்ன நடந்தது? ஏன் கைது செய்தது? என்னத்துக்காண்டி தெளிவா எனக்கு சொல்லுங்க. என்னடா அதை தெரியாம எனக்கு ரொம்ப கும்பிளிக்கா இருக்கு. எல்லாருக்கும் தெளிவா சொல்லுங்க. என்னத்துக்கான என்ன அரசியல் என்ன ஜனாதிபதியால சொல்லி அவரை இதா இல்லாட்டி அரெஸ்ட் பண்ணினதா இல்லாட்டி வழக்கு ரீதியா அரெஸ்ட் பண்ணினதா என்ன தெளிவான விளக்கம் தாங்க. இது இன்றைக்கு அவருக்கு வழக்கு இருந்தது. நான் நினைக்கிறேன் ஒரு மருத்துவர் இவருக்கு எதிராக போட்ட வழக்கு இன்னைக்கு விசாரணை எடுக்கப்பட்டு அதுல 3 விஷயம் சொல்லப்படுது. அதனுடைய கருத்து சொன்னா போதிய ஆதாரங்கள் இன்மையினால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் சொல்லப்படுது. ஆனால் ஐயா பேஸ்புக்ல உழைக்க பாருங்க இவ்வளவு ஃபைல் இருக்குன்னு கொண்டே கொடுத்தாருன்னு தெரியாது. அவர் என்ன ஆதாரங்கள் போதாம இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா நாங்க முதலே சொல்லியிருந்தாங்க சொன்னா இப்ப அனுரா திசாநாயக்க நேற்று நாங்க சொல்லியிருந்தாங்க 3 கட்சி புதுசா வருதாக்கா. வட மாகாணத்துல அர்ஜுனா ராமநாதன் மக்கள் இயக்க முன்னணி என்ற ஒரு கட்சி சரிதானே, அது சுயாட்சியா போட்டிடுது உண்டு. 2வது தொலைபேசி 3 எழுத்து ஊடகத்தின் ஒரு ஆள் இறங்கிட்டார், அவரும் புதிய கட்சியில வாரார். இன்னும் ஒரு கட்சி வர இருப்பதா சொல்லப்படுது சரிதானே. அப்படி பாத்தீங்கன்னா அதோட சேர்த்து 3 கட்சி. அங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு 4, இபிடிபி 5, அங்க சைக்கிள் கட்சி 6, அங்க ஐக்கிய தேசிய கட்சி 7. இவரோட சேர்த்து இப்ப அனுராவம் வந்தாருன்னா 8 வந்த போது. அப்ப 8 கட்சி ஒன்றா வடபகுதியில போட்டி கிடைக்கல. இப்ப இதுல யார் வெற்றி பெற சொல்லுங்க? வெற்றி பெறல, சரியான போட்டி. என்ன நடக்கும்? அப்ப என்ன நடக்கும்? பாகிஸ்தான் நடக்கும். அதனால என்ன செய்ய மனுஷன் தான் இவங்க உண்டண்டாக உள்ளுக்க போட்டு விக்கெட் அடிச்சு விட்டா என்ன நடக்கும்? ஈஸியா ஜெயிக்கலாம். அதுக்கு முதலாவது விக்கெட் யாரு அர்ஜுனா கைது செய்து போட்டிருக்கும். சுமந்திரன் அனுராவின் முதலாவது விழாவில் கலந்து கொள்ளைக்கிலேயே ஐடியா கொடுத்துட்டு போட்டார், இவனை வந்தோன்னு உள்ளுக்க போட்டு விடாண்டு. ஆனா அனுரா திசாநாயக்க வெளிநாட்டுல இருந்து லண்டன்ல இருந்து கூட போய் தமிழாக்கள் அங்க பின்னால நிக்கணும் பால் பிடிச்சோண்டு. இது மாட்டு கட்சியில இருந்தார்கள். ஆனா இவங்க மண்டைகளை புத்திசாலி சொல்லியிருந்தா நான் என்ன சொல்லியிருப்பேன், இங்க வா இப்ப வந்த உடனே வழக்குல கை வைக்காத வச்சா உனக்கு ஆதரவு உள்ள சிரமத்துக்கு எங்களுக்கு எதிராக திரும்பிடும். நாங்கள் ஒரு ஆசனம் கூட எங்க வெள்ள இல்லாத இவனை தந்திரமா கொண்டு போய் எங்களை பக்கம் திசை திருப்பி கொண்டு போய் வெட்டிய வாங்குவோன்னு நான் சொல்லியிருப்பேன். இவங்க விட்ட 2 பிள்ளையாக்கா ஜனாதிபதியா வரையில நானடா தமிழ்ல ஒரு பேச்சு கொடுக்க விட்டுருப்பேன், அது கொடுக்கல. உண்டு முதலாவது தவறு 72 மதியத்துக்கு பாருங்க. 2வது வந்த உடனே 72 மதியத்துக்கு யாரு நீதிமன்றம் இது வேற வழக்கன்னு கொண்டு உள்ளுக்க போட்டுட்டாங்க. ஆனா சனம் அப்படி பார்க்காது. நீங்க சொல்லுங்க, நீங்க நீதிமன்றம் உள்ளுக்க போட்டு பாக்குறீங்களா, அனுரா திசாநாயக்க உள்ளுக்க போட்டு பாக்குறீங்களா? அனுரா திசாநாயக்கா உள்ளுக்க போட்டிருப்பாங்க. இப்ப நிறைய பேரை கை செய்து நிக்கிறார், அதோட சேர்த்து வேற செஞ்சிருக்கலாம். அப்ப மக்களோட கருத்து என்னன்னா நேரடி பார்வைக்கு அனுரா கொண்டு உள்ளுக்கா போட்டுட்டார். இப்ப இப்படி அனுரா மக்கள் தமிழ் மக்கள் திரும்பிக்கல. அப்ப இவருக்கு இப்ப வாக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது. நல்ல நான் உண்மையிலேயே இன்றைக்கு நான் வாழ்த்து அவருக்கு போட்டு விட்டினான். ஆனா இந்த கதை இதுகளை பார்க்கல உண்மையிலேயே அது தமிழ் மக்களுக்கு எதிராக நடக்கிற ஒரு சக்தி மாதிரியெல்லாம் கிடக்குது, எதிராக செய்யற மாதிரியெல்லாம் இருக்குது ஜனாதிபதி இந்த செயற்பாடுகள். புரியல. அப்ப இப்படி செய்யற ஒரு ஆள்
அப்ப இப்படி சொல்றாரு தமிழ் மக்களுக்கு ஒரு விடுதலையை ஓட்டி தருவாரோ? அதான் உண்மைதான், சரியான கதை. ஆனா உங்களுக்கு அனுராக்கு ஓட்டு போடுங்கன்னு யார் சொன்னது? அர்ஜுனா சொன்னது. நீங்க அந்த அதுக்கு நன்றி கடனை என்ன செஞ்சுக்கிறீங்க? அவரை கொண்டு உள்ளுக்க போட்டுக்கிறீங்க. அதானோ அப்ப வந்து நேற்று முந்தின கடைக்க என்ன சொன்னவர்? உங்களுக்கு நாங்கள் மென்போக்கா மென்போக்கெல்லாம் கடைப்பிடிப்படி சொன்னவர். நீங்க என்ன செஞ்சீங்க? எப்படி செஞ்சிருக்கேன். என்ன செய்யலாம் அர்ச்சனா எடுக்கிறா? நீங்க என்ன செய்யணும்? இந்த மாதிரி அர்ச்சனா என்ன செய்யலாம்? நீங்க தமிழ் மக்களா நீங்கள் வந்து எதிராக பரப்புரை செய்யுங்க. அனுராத சேனாயக்கா உள்ளுக்கா போட்டார். அனுராக்கி என்ன செய்யுங்க? அர்ஜுனா ஓட்டு போடு சொன்னவர். அவர் அர்ஜுனா ராமனா மந்தனி என்ன சொல்ல போறேன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எந்த பார்வையில நான் என்ன பாக்குறேன்டா, இப்ப நீங்க மக்களாகிய நீங்கள் உங்களோட கருத்துக்களை நான் என்ன புரிஞ்சு சொல்றேன்டா, அனுராத சேனாயக்கா வந்த உடனே அர்ஜுனா உள்ளுக்கா போட்டார். இவர் தமிழ் மக்களுக்கு எதிரான விரோதி. அப்படித்தான் நாங்க பாக்குறோம். நீங்க அப்படித்தானே பாக்குறீங்க? அப்படித்தான் நடக்குது பார்க்க போனா எல்லாத்தையும். ஆனா நல்லது செய்யறாரு மாதிரி கிடக்கு. ஆனா அவற்ற செயற்பாடு அவற்ற உரைகள் எல்லாம் நிறைய சிறப்பான உரைகளா கிடக்குது. ஆனா இது வந்து அர்ச்சுனா முழுமையான விவரம் சொன்னா தான் தெரியும் என்ன இதை பற்றி. அங்க அவசரப்பட்டும் கதைக்கலாது. நன்றி என்ன வணக்கம் என்ன இது அழுவதற்கு நாங்க கோழைகள் அல்ல. எங்கட தலைவனே சிரிச்சு கொண்டு போறான். நாங்கள் அழகுறாக்கு நாங்கள் கோழையானாக்கள் இல்லை. ஓகே, மனநோயாளி என்று குவியல் கூச்சலிட்டனீங்களோ? ஏன் மனநோயாளியை கண்டீங்க பயப்படுறீங்க? நான் நினைக்கிறேன் இவங்களை ஏதாவது டீல் கதைக்கத்தான் உங்களுக்கு கூட்டி கொண்டு போயிருப்பாங்க. ஓகே, அவன் மீண்டும் வருவான். சிறை மீட்ட செம்மல் மயில் வாகனன் முருகன் அவனை சிறை மீட்டு கொண்டு வருவான். ஓகே, நாங்கள் நம்புவோம். அவன் திருப்ப வருவான். சிரிச்சு கொண்டு வருவான் திருப்ப. ஏன் பயப்படுகிறீர்கள்? அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு அர்ஜுனாவோட அரசியல் செய்ய பயம் என்று சொன்னா ஏன் ராசா பயப்பட்டு கொண்ட சிறையில அடைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தலைவனோ அவன் தலைவனோ? அத நீங்க தமிழர் தானோ? இப்ப வைத்தியர் தானே எதிராக போடுறீங்களா? நீங்க தமிழர் தானோ அல்லது குவேனின்ற வம்சாவளியோ நீங்கள்? பொதுவா என்னன்னு சொன்னா அவர் வந்து எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி இருக்கிறார். இதுதான் சாட்சி. அண்டு என்ன செய்யறாங்க? யாழ்ப்பாணத்துக்குள்ள உள்ள ஆக்கள் எல்லாருமே எதிரான ஆக்கள் தான். உள்ளுக்கு எல்லாம் விளையாடி சாட்சி இல்லைன்னு சொல்லி உள்ளுக்கு கொண்டு போட்டாங்க. சாட்சியை அழிக்க போறாங்களா சாட்சி இல்லைன்றது காரணம். ஆனா சாட்சி கூடப்பட்டதா உள்ளுக்கு பிடிச்சு போடுறாங்க ரெக்கார்டுகள் அடிச்ச ரெக்கார்ட் போட்டவங்களோ இவங்கள் போய் குற்றச்சாட்டுகளை வச்சு ஏதாவது நொண்டி சாட்ட சொல்லி இது வந்து இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா இருந்தா இது ஒரு கேவலங்கட்ட வேலை. எவனவனையோ பிடிக்க வேண்டிய ஆக்கள் இருக்கிறாங்க. எவனவனோ கேவலமா கழிச்சு ஆக்களை விட்டு போட்டு நீங்க அர்ச்சனா பிடிக்கிறீங்கன்னு சொன்னா நீங்கள் வந்து ஒரு கேடுகட்ட அரசியல்வாதிகளோட எப்படின்னு சொல்றோம்? இவங்கள பேசுறதுக்கு வார்த்தை இல்ல தமிழ். அப்படி கேவலமான வார்த்தை இல்ல அண்ணா விடுவோம். ஆனா அர்ஜுனா திரும்பி வரும். இவங்க அர்ஜுனா கண்டு பயப்பட்டு போய் குற்றச்சாட்டுகளை வச்சு அர்ஜுனாவோட அரசியல் செய்ய பயப்பட்ட கோழியல் செய்த வேலை இதுன்னு நான் சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை. வன்னிமேதண்ணா நான் ஒரு இந்த என்ன ஒரு இது இருக்கா ஒரு என்ன அண்டர்பால சிங்கம் நான் சொன்னது இருக்கா கேளுங்க. இப்போ பொறுத்தவா வருது ஒரு 2 minutes வர இருக்கா போடட்டுமோ? சரி ஓகே. ஆக்களை சுட்டு கொண்டு திடீர்னு எங்கட மக்களும் இவங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும்னு எனக்கே விளங்க இல்லை. இபிடிபிக்கு வாக்கு போடுங்கள். எங்கட சனங்கம் போய் போடுங்கள். அவன்கிட்ட போய் சைக்கிள் வாங்குகள். அவருக்கு பின்னாடி ஒரு பட்டாளம் அப்படி என்று எங்களுடைய ஆக்கள் பேருந்து அவன் சுட தோங்கணும்னு பேருந்து அழகுகள். இப்படி எங்களுடைய ஆக்களுக்கு வந்து அரசியல் புரிஞ்சோன்னு இல்லையா சார்? இன்னைக்கு வருத்தமா இருக்கு. அடிச்சு கிளைக்கணும் இவங்க மக்கள் விரோத சக்தியர். ஆகவே இந்த கூட்டுப்படைகளை நிராயுத பாணிகளாக்குவான். எங்கட மக்கள் இவியலை அரசியல்ல இருந்து தூக்கி எறிய வேணும். அப்பதான் உண்மையில தமிழீழத்துல அமைதியும் சமாதானமும் சகஜமாகவும் ஓகே. நான் இந்த அவர் அப்பா சொன்னது இப்பவும் அப்படியே தான் இருக்குது. ஒரு மாற்றம் இல்லை. அதனாக்கா தத்துவ ஆசிரியர் தத்துவ ஞானி என்றால் தீர்க்கதர்சி
எஸ் சிங்களம் அதைத்தான் செய்ய வேண்டதுக்கு ஐயா வந்து அப்பவே சொல்லியிருக்கிறார். இப்போ பாருங்க என்ன சொல்லுங்க, யாழ்ப்பாண மக்களை ஏன் இழுக்கிறீங்கன்னு சொல்லி இதுல மெசேஜ் வந்தது. யாழ்ப்பாண மக்களை ஏன் இழுக்கிறீங்கன்னு சொன்னா நீங்கள் தெளிவாகணும், இல்லையான்னு சொல்லி திருப்பியும் அதே ஆக்கள் தான் திருப்பி உள்ளுக்கு வர்றதுக்கு நிற்கிறாங்க. அதைத்தான் வேணும்னு சொல்லி நீங்க எதாண்டா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், நாங்கள் கத்தி போட்டு போவோம், நாங்கள் கத்துறது எங்களுக்கு ஆண்டி இல்லை, உங்க இருக்கிற மக்களுக்கு ஆண்டித்தான். அதை நீங்கள் இல்லைன்னு சொல்லி கேட்காம நீங்கள் சரி அவனே தான் பெறணும், அவங்களே தான் இதுண்டணும், எங்களுக்கு என்ன என்று பார்க்க போறீங்கன்னு சொன்னா பேருந்து கத்தாதேங்க. அதை செய்துட்டான் இதை செய்யிட்டான்ட்டு பேருந்து ஓலம் போடாங்க. ஹாஸ்பிட்டலில் அது செய்துட்டான் இது செய்துட்டான் இங்கே செய்துட்டான் அங்கே செய்துட்டான்னு கத்தாதேங்க, பேசாம விட்டுட்டுருங்க. அவங்க தான் தேவைன்னு சொன்னா அவங்களுடைய துன்பப்படுங்க. மணிமேந்தன் ஒரு நிமிஷம் தாங்க ப்ளீஸ். நேற்று ஒரு ஆள் வந்து சொன்னவர், நீங்க ஒரு என்னோட தொடர்பு கொள்ளுங்க, ஒரு இன்பாக்ஸுக்குள்ள நம்பர் 1 நேர தான் ஜனாதிபதியோட கான்டாக்ட் பண்ணி தரேன் ஒரு ஆள் ராத்திரி காய்ச்சவர் இல்ல, அவர் நம்பர் வந்தவரா இல்ல அப்படி அவர்கிட்ட டிக்டாக்ல பல 1 எலிமெண்டா கிரீன்ஷாட் எடுத்திருந்தா அவருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க, அது உண்மைன்னு சொல்லியிருந்தா அவரோட கான்டாக்ட் பண்ணுங்க முதலாவது. 2வது வந்து இந்த பிடிச்ச சம்பந்தமா ஒன்றுமே இந்த எங்க அரசாங்கத்தை பற்றி ஒன்றும் கதைக்க தயவு செய்து வெயிட் பண்ணுங்க ஒரு 24 மணித்தியாலம். நாளைக்கும் அவங்க புனையில யாரையும் கொண்டே எடுக்கக்கூடிய தருணம் நீங்க சொல்ற என்னன்னு சொன்னா மேலிடத்துக்கு தெரியாம இருக்கலாம். அதான் நானும் சொல்றேன் என்னன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துக்குள்ளதான் நடக்குது. இல்ல தேவையில்லாம கதைச்சு லோயஸ்கள் அங்க போய் புனையில எடுக்கிறது எல்லாத்தையும் விடுவோம். அவங்கள ஒபிஷியலா எல்லாம் நல்ல ஒபிஷியலா சட்ட ரீதியா செய்து கொண்டிருக்கிறாங்க. இவற்றை சிலர் அவர் என்ன நடந்தது ரிப்போர்ட்டை கொண்டா என்ன பிரச்சனை இதுன்னு சொல்லி அவங்க பார்க்கலாம். அல்ல அவனுக்கு இப்ப சுகாதார அமைச்சுக்கு வந்து சுகாதாரத்துக்கு பொறுப்பா இருக்கிற வந்து அவ பிரதம மந்திரி தான் இப்ப பொறுப்பா இருக்கிறான். அவ என்ன அவற்றை ஃபைல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க 24 மணித்தியானம். இன்றைக்கு நடந்தா அவங்க 2 உடனே பார்க்க மாட்டாங்க, ரிப்போர்ட் அவங்கள்ட்ட கைக்கு போகாது. தயவு செய்து அவங்க அரசாங்கத்தை பற்றி நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஒரு 24 மணித்தியாலம் கொடுங்கோ, ஊர்வலமோ உண்ணாவிரதமோ அதுகள் செய்யறத செய்யலாம். வேற அவங்கள பற்றி அவங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி அவதூறா கதைக்காம விடுவோம். இதுல என்ன அவங்க கேட்டு இருந்தா அவங்க பின்னி கூவப்படுவாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க யாரும். ஓகே 24 மணி என்ன நடந்திருக்கான்னு தெரியாது எங்களுக்கு. அதே நேரம் என்ன யார் செய்யறாங்கன்றதும் தெரியும். இது மற்ற பள்ளக்கூட்டம் தான் செய்யறன்னு தெரியும். இப்ப யாழ்ப்பாணத்துக்குள்ளாக எல்லாரையும் மாத்தல தானே நீதிபதியில இருந்து ஒரு சிஸ்டமும் இல்ல மாத்தப்படல. அருண் உங்களுக்கு தெரியுமா ஞாபகம் இருக்கா? ஹாப்பி அண்ணா அதுல வந்து நின்று ஒரு விஷயம் சொல்லி போட்டு போனவர் அண்ணா பொறுங்கண்ணா. இப்ப கணேசியா டாக்டர் 7 மணி இப்போ வேறு மேக்சிமம் அவங்களுக்கு ஜனாதிபதி மாளிகைக்கு ஹெல்த் இதுகளுக்கு எவ்வளவு இமெயில் அதுகள் எனக்கு அந்த அளவுக்கு அறிவில்லை. அறிவானாக்கள் அவங்களுக்கு எவ்வளவுக்கு இமெயில் இதுகளும் இப்படி நடந்தது இது நடந்தது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டைரக்டா கம்ப்ளைண்ட் போச்சுன்னு சொன்னா அவங்க அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்க தங்கண்டி ஆக்களையே வாகனத்தை கொண்டு இதாண்டு சொல்லிக்கல. இது ஒரு ஊழல் மோசடியான வழக்கு, சும்மா வழக்கு. அதுக்கெல்லாம் வந்து இந்த வழக்கையும் சேர்த்து விளையாடுறாங்க. என்னன்னு சொன்னா சாட்சி இல்லைன்னு சொல்லி தூக்கி போறது இது வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ள உள்ள ஆக்கள் செய்த வேலை. சாட்சி இல்ல இப்ப இது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவர்டேரியா இல்ல. இதுல உள்ள முழு ரிப்போர்ட்டும் அவருக்கு போனா தான் அவர்கிட்ட இது தெரியும். ஆனா கன பேர் இதுக்குள்ள கேட்டு இருப்பாங்க, கன பேர் செய்வாங்க. அவசரப்பட்டு அவங்களையும் நாங்க தூக்கி எறிஞ்சிட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு 24 மணித்தியாலம் கொடுத்து பாருங்க. அதுக்கு பிறகு செய்யல கொள்ள இல்லைண்டா நாளைக்கு வெள்ளிக்கிழமை பப்ளிக் கவர்மெண்ட் கோர்ஸ் நடக்கிற இது நாளைக்கும் புனः கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. யாரும் போய் புனையை கொடுத்து 600 ஆள் போய் லோயரோ யாரோ கொழும்பில் இருக்கிற லோயரோ என்னமோ யாரமோ போய் அங்க அவங்க இதை செய்து எடுக்கலாம். வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமை இது அவங்க ரீசனை சொல்லலாம். 48 மணித்தியாலம் கட்சி அமைக்க போறேன், இத்தனை நாள் வேணும் இவ்வளவு வேணும்னு சொல்லி ஏதாவது செய்யறதுக்கு அப்படி ஒரு இதை கொடுத்தா அவனுக்கு கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பத்தையும் அவனும் யூஸ் பண்ணுவான். ஓகே நான் விட்டு இருக்கேன்னு இந்த அரசியலா கேள், ஓகே நானும் எல்லாருக்கும் மதிப்பு தர்றேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வரும். போறோங்க வெயிட் பண்ணுங்க. எல்லாரையும் நாங்க டக்குன்னு தூக்கி எறிஞ்சா செய்யறவங்க வந்து எங்கட இனம் தான் செய்யுது. அது ஆட்சி அதான் எங்களை செய்யறது எங்கட இனம் தான் யாழ்ப்பாணத்துல செய்யுது. ஆனா அதெல்லாம் எஸ்பி இப்ப அங்க உள்ள ஆக்களை வச்சு நாங்க எடுத்து விடுறோம். ஒரு உதாரணத்துக்கு நாங்க வந்து வெயிட் பண்ணுவோம். கணேசையா வரட்டும், அவர் 7 மணி மட்டும் வேலையண்டவர், அவர் அதுக்கான இதுகளை எங்களுக்கு அட்வைஸ்களை தருவாருன்னு நினைக்கிறேன் நான். கணேசையா அதான் கணேசையா வர மட்டும் நாங்க தேவையில்லாம அவங்கள உதாசீனப்படுத்தி பேச்சுகளை மாத்திட்டோம். எங்கட வெள்ள வேட்டியல் வந்து இப்ப பயங்கரமா ஓடி தெரியுது. என்னன்னு சொன்னா அடுத்தது வர்றது கடையில தங்கட இதுகளெல்லாம் பிடிவறதுக்கு தாங்கள் திருப்பி எல்லாம் வரணும், சீட்டுக்கு வரணும். இனி மக்கள் எல்லாம் முடிவெடுக்கணும், இவங்க வரணுமா இல்லையா, நாங்கள் இனியும் கஷ்டப்படணுமா என்றது. அர்ச்சனாண்ட அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் இதை கண்ணில நிற்க மாட்டேன்.
இதுல உண்மையிலேயே அந்த அந்த அண்ணன் சொன்ன மாதிரி நீதிமன்றம் சம்பந்தமான வழக்குகள் சம்பந்தமான எந்த ஒரு விமர்சனங்களும் இதுல வைக்க வேண்டாம்ன்றது என்னுடைய அர்ச்சனா சார்பிட என்னுடைய அன்பான வேண்டுகோள். சட்டம் எப்படி இருக்கின்றதை யோசிப்போம். அதுக்கான நீதிமன்றம் ஊடாக சட்டவாளர் ஊடாக அவரை வழி எடுக்கிறதுக்கான மிக மிக தீவிரமான முயற்சியும் கொழும்பிலிருந்து சட்டவாளர் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்குது. தயவு செய்து இந்த விமர்சனம் வேண்டாம். வேறு விடயங்களை கதைப்போம், ஆளுமான விஷயங்களை கதைப்போம், வேதனைகளை கதைப்போம். இது இந்த விஷயத்தை சொல்லணுன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இதுக்குள்ள வந்த நான். எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். எல்லா நன்மைக்கு நினைப்போம். மக்களோட ஆதரவு நிச்சயமா அவருக்கு இருக்குது. அதையும் தாண்டி அவர் செய்ய வேண்டிய கடமைகள் கணக்கு இருக்குது. இவ்வளவு தான் என்னால் சொல்லக்கூடியது. விமர்சனங்கள் வேண்டாம். அப்படி அந்த உள்ளங்கள் இதுல அந்த வேதனையை பகிர்றதை நான் உளமாற ஏற்றுக்கொள்றேன், அந்த வேதனையை புரிஞ்சு கொள்றேன். ஆனால் இன்றைக்கும் அவருக்கான முதல் காரணம் அதில் காட்டப்பட்டிருக்குது நீதிமன்ற அவமதிப்பு. அதாவது அவர் பிணையில விடப்பட்டிருக்கிறார், பிண நிபந்தனையோட விடப்பட்டிருக்கிறார். பிண நிபந்தனை மீறப்பட்டால் அந்த நிபந்தனையை மீறினமைக்காக அவருக்கு பிணம் மறுக்கப்படலாம்ன்றது சட்டம். நான் அறிஞ்ச வரைக்குமான என்னது சட்டம். அப்ப இதுக்கான அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்? இதுக்கு பிண மறுக்கப்படுதா, வழங்கப்படலாமா, எத்தனை நாள் பிணை வச்சிருக்க, அந்த வழங்கப்பட்ட பிணையை தொடர்ச்சியாக என்ன செய்யலாம்ன்றதெல்லாம் நாங்கள் சட்டவாளர் மூலமாகத்தான் நாங்கள் அதை கதைக்கலாம். அதுக்கான அங்கீகாரம் சட்டம் என்ன சொல்லுதுன்றும் எனக்கு தெரியாது. அதால நாங்கள் தயவு செய்து இந்த வழக்கு சம்பந்தமான விடயங்களை கதைக்கக்கூடாதுன்றது அவருக்கு ஏற்கனவே அவருக்கு சொல்லப்பட்ட விஷயம் பகிரங்கமாக நீதிமன்றத்தில். அதால நாங்கள் இதை கதைச்சால் அவற்றை வழக்குகளுக்கும் பாதகமாக இருக்கும். அது உண்மையிலேயே இன்றைக்கு புதிய அரசாங்கத்தின் ஒரு நீதிமன்ற வழக்குகளை பிள்ளையாக வழிநடத்துற மாதிரியான சூழலை நாங்கள் தோற்றப்பாடு உருவாக்கக்கூடாது. அது அந்த அரசாங்கத்துக்கும் கூடாது, நல்ல விஷயம் அல்ல. நாங்கள் முயற்சி செய்வோம். அதாவது இந்த தகவல் இலங்கை ஜனாதிபதிக்கு போகக்கூடிய மாதிரி இந்த வழக்கு எவ்வகையான வழக்கு, இந்த வழக்குன்ற உண்மைத்தன்மை நியாயமான தன்மைகள் என்ன என்ற சம்பந்தமான தகவலை ஏதோ ஒரு அர்ச்சனான்ற ஆதரவாளர் மூலமாகவோ அல்லது ஜனாதிபதிக்கும் எங்களுக்குமான உறவு மூலமாகவோ இந்த தகவலை அதாவது ஜனாதிபதிக்கு போகக்கூடிய மாதிரி ஒரு நகரத்தில் செய்யறதுக்கான செயற்பாட்டை செய்தவன்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். தான் என்னால் சொல்லக்கூடிய விஷயம். தொடர்ந்து இந்த தளத்தில் நான் இன்றைக்கு நிற்க மாட்டேன். தயவுசெய்து குருணைக்காக எங்கோ இன்னொரு சந்தர்ப்பத்தில் கதைப்போம். நன்றி அண்ணா.